ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் காளானை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த காளானை நல்லா வேக விடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா மஷ்ரூம் வேகும் போதே தண்ணியாக வெளிவரும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மஷ்ரூம் எவ்வளோ அருமையாக வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மூடி வச்சு 2 மினிட்ஸ் மிதமான சூட்டில் அப்படியே வச்சுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையாக வெந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.